வணக்கம். நான் உங்கள் திரு. நம்ம எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில யூபிஎஸ்சி சிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நவம்பர் 25 நம்ம அடுத்த பேஜ், அதாவது தேர்ட் பேஜ் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி 2 பேஜ் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ மூணாவதா ஸ்டார்ட் பண்ண போறதா எப்போ அப்படின்னா நவம்பர் 25. ஸோ நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நம்ம 25 என்ன பண்றோம்னா அடுத்த பேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. காலேஜ் படிக்கிறப்பயே நம்ம வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பீங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஏன் அப்படின்னா நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பவே நம்ம யூபிஎஸ்சி சிஎஸ்சிக்கு நீங்க என்ன பண்ணலாம், தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லாமே பண்ணி தரோம் நம்ம சவுத்துல. ஸோ நம்ம அகாடமில எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு ஈஸியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நவம்பர் 25 என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணி இது போக ஃபர்தர் டீடைல்ஸ் எது வேணும் அப்படின்னா தாராளமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம பேஜோட சிறப்பம்சம் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எல்லாமே ஆன்லைன் மாடல் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு ஆன்லைன் பேஜ். ஸோ நீங்க வந்து டைரக்டா வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்க வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லா கிளாஸஸையும் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருவோம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் நம்மளுடைய இதுல இருந்து. ஸோ அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கிளாஸஸ் நீங்க எவ்ரிடே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆன்லைன் மாடல்ல நடக்கும். அதே மாதிரி எல்லாமே ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ். ஸோ 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது எடுப்பாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா வீக்லி 3 மினி டெஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வீக்லி 3 மினி டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷனுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம படிச்சது கிளாஸ்ல பார்த்தது எல்லாமே மறந்துடக்கூடாது. நம்ம படிச்சதை என்ன பண்ணிட்டே வரணும், ரிவிஷன் பண்ணிட்டே வரணும். ஏன்னா ரிவிஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன் நான் சொல்லுவேன். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது மறக்காம நம்ம கூடயே என்ன பண்ணும், டிராவல் பண்ணும். ஸோ அதுக்காக வீக்லி 3 மினி டெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா டவுட் கிளியரிங் செக்ஷன் நடக்கும். ஓகேவா? டவுட் கிளியரிங் செக்ஷன் அப்படின்றது நடக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க இந்த செஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா கேட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த செஷன் நடத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் யூபிஎஸ்சியில வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்த திரு மல்லப்பா சார் அவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செஷன் நடத்துவாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இது போக டாப்பர்ஸோட ஸ்பீச் மோட்டிவேஷன் இது எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது பிபிடி ஆர் பிடிஎஃப் ஆக உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ஆன்லைன்லயே என்ன பண்ணிடுவோம், அந்தந்த கிளாஸ் முடிய நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், சென்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே பேஜ்ல கிடைக்கும். அது யூபிஎஸ்சில ஸோ யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். ஸோ மினி டெஸ்ட் போக வீக்லி மேக்ஸிமம் ஒரு ஃபுல் டெஸ்ட் என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி. ஏன்னா ஃபவுண்டேஷன் நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் லெவல். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சுக்கணும், ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ ஸோ அதே மாதிரி நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தால் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், சக்சஸ் பண்ணிடலாம். அப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிக்கும், என்சிஆர்டில இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கவர் பண்ணோம். அப்போ என்சிஆர்டி லெவல்ல 6th இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கு இதுல சேர்ந்தே கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு பேஜ்ல தாராளமாக கிடைக்கும், நம்ம அகாடமில தாராளமா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட். கரெக்டா? ஸோ பேமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஒண்ணு இல்ல, நம்ம அகாடமில எப்பயுமே 2 குரூப்பா நம்ம பிரிச்சிருப்போம். கரெக்டா?
ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பேஜ். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேஜ். காலேஜ் பேஜ் ஒன்று, ரெகுலர் பேஜ் ஒன்று. ஓகேவா? ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 hour to 1.5 hours வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்றது கொடுப்போம். 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு டெய்லி கிளாஸஸாக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேல இருந்து வீக்லி வந்து 6 கிளாஸ் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். ஓகே, வீக்லி 6 கிளாஸஸ் அப்படின்றது கொடுப்போம். டெய்லி 1 hour to 1.5 hours அப்படின்றது கிளாஸஸ் கிடைக்கும். இந்த காலேஜ் பேட்சுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3500 ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்துடும். ஓகேவா? 3500 அப்படின்றது ஃபீஸு பெர் மந்த்து. ஓகேவா? நீங்க மந்த் பே பண்ணா போதும். நீங்க முழுவதுமா 60,000 70,000 80,000 மொத்தமா கட்டணுன்ற அவசியம் இல்லை. மந்த் நீங்க 3500 என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணி நம்ம கிளாஸஸ் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் காலேஜ் பேஜுக்கு டெய்லி 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் கிளாஸஸ் அப்படின்றது கொடுப்போம். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு 6 days கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். 3500 பெர் மந்த் நீங்க கேட்டினா போதும். ஓகேவா? இதே ரெகுலர் பேஜ் அப்படின்னா டெய்லி 2 ஹவர்ஸ்ல இருந்து 2.5 hours. ஓகேவா? 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது கொடுப்போம். 2 கிளாஸஸ் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மண்டே டு சாட்டர்டே. ஓகே, 6 days வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃபீஸ் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6,000 பெர் மந்த். ஓகே, பெர் மந்த் எவ்வளோ அப்படின்னா 6,000. ஸோ மந்த் நீங்க 6,000 பே பண்ணா போதும். யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க மந்த் இன்ஸ்டால்மெண்ட் மூலமா 6,000 3,500 பே பண்ணா போதும். யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அகாடமில தான் கொடுக்குறோம். ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்றது நம்ம அகாடமில தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேமெண்ட். ஸோ ரெகுலர் பேஜ் அப்படின்றவங்களுக்கு 6,000 பெர் மந்த் வரும். ஸோ காலேஜ் பேஜ் அப்படின்றவங்களுக்கு 3,500 பெர் மந்த் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ நீங்க பே பண்ணிட்டு தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், கிளாஸஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் முடிச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண ரெடியா இருக்கிறதாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் லெவல்ல நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். கரெக்டா? இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ அதனால இந்த நம்பருக்கு, ஓகேவா, ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கால் பண்ண வேணாம், மெசேஜ் ஆர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன அப்படின்றது கேளுங்க. ஸோ மெசேஜ் பண்ணிட்டீங்கனாலே அவங்களுக்கு பேமெண்ட் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாகின் ஐடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்ல, காமன் டெலிகிராம் குரூப் எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸல் சீட்டு கொடுப்போம். ஸோ அதுல நீங்க உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய சீட்டை நீங்க இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒன்லி 40 சீட்ஸ் மட்டும்தான். நம்மளுடைய அகாடமி ரூல்ஸ் படி ஒன்லி 40 சீட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். ஸோ 40க்கு மேல வந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? 40 பேருக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்கு. ஒவ்வொரு பேஜ்லயும் 40 பேருக்கு மட்டும்தான். 200 பேர் 300 பேர் அப்படிலாம் இல்லை. வெறும் 40 பேருக்கு மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஸோ எவ்வளவு சீக்கிரமா நீங்க உங்க சீட்டை புக் பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ November 20 அப்படிங்கிறது பேமெண்ட் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். ஓகேவா? November 20 பேமெண்ட் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இம்மிடியேட்டா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இமிடியேட்டா புக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய பேஜில் அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ.